எனக்கே ஒரு கியூரியாசிட்டி. இந்த வயசுல எதுக்கு இந்த அம்மா வரணும்? நல்ல பொண்ணுங்கள வளர்த்துச்சு, நல்லா கல்யாணம் பண்ணி குடுத்துச்சு, பேரன் பேத்தி எடுத்துருச்சு. எதுக்கு இவங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது ம். தான், நான் அடிமை வாழ்க்கை வாழ்ந்திருக்கேன் இவ்வளோ நாளாம்மா. இப்ப நான் ஃப்ரீயா இருக்கேன். நான் வந்து இங்கேயே சமைக்கிறேன். பட் இங்க ஒரு கம்பல்ஷன் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நான் சந்தோஷமா இங்க இருக்கவங்களுக்கு சமைக்கிறேன். நான் என்னுடைய காசுல நான் சாப்பிடுறேன். ம். அந்த ஒரு இது வந்துருது அவங்களுக்கு. ஒரு அடிமை ஒரு மாரி முறை. ஆ. பிரஷர் இல்லாம கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி. இந்த மாரி 4 வேளை புதுசா சமைக்கணும்னு அவசியம் இல்லையே உங்களுக்கு ஆசிரமத்துல. கரெக்ட். குழம்பு, கூட்டு, பொரியலு, பஜ்ஜி, போண்டாலாம் யாரும் கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால வந்து அவங்க ஒரு ப்ரெஷர் இல்லாம இருக்காங்க. அப்ப அவங்க சொல்லும்போது, அதான் சமைக்க சொன்னாங்கன்றதுக்காக டிவோர்ஸா அப்படிங்கிற மாரி எல்லாரும் கேட்போம். பட் ஆனா இன்னைக்கு வந்து நீங்க எல்லா லேடீஸும் கேட்டு பாருங்க. காலையில செஞ்சு மத்தியானத்துக்கு பேக் பண்ணிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து நைட்டுக்கு என்ன செய்றாங்க, இல்லன்னா ஆர்டர் பண்ணிக்கிறாங்க. அந்த ஃபெசிலிட்டி இருக்கு. வீட்ல இருக்கவங்களும் அத சாப்பிட்டுக்கிறாங்க. பட் அந்த அம்மாவுக்கு அந்த ஆப்ஷனும் இல்ல. நீ தான் செஞ்சா கூட நான் கடையில சாப்பிட மாட்டேன். சுட சுட